உலகெங்கு வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க கடகராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் என்னென்ன பலன்கள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, சூரிய பகவான் தனகாரனாக இருக்கிறாருங்க. சூரிய பகவான் தனகாரனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குதுங்க இந்த வருஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் சுபகாரகன் இருக்கிறாங்க, சுபகாரகனாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது புதன் பகவான் வந்து வச்சு பார்க்கும்போது ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. உங்களுக்கு 3-11 யோகத்தில் இருக்கிறாருங்க. அதனால் யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு கடகராசி நேயர்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடகராசி நேயர்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிற, புதன் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. கண்டிப்பாக இதனால் கடகராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் விசுவாச வருடத்தில் தமிழ் புத்தாண்டுக்கு மேலே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போது, அனைத்து துறைகளும் நல்ல செல்வாக்க இருக்க போகிறீங்க இந்த வருஷம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இருக்குதுங்க. அப்போ என்னங்க மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது கடகராசி நேயர்களுக்கு தனகாரங்கன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் யார் கேவலம் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அதே மறித்து பார்க்கும்போது குரு பகவான் சுபகாரிய சுபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலையும் வளர்ச்சியாக போகிறீங்க. அவங்களுக்கு வெளிநாடு வெளிதேச யோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அந்தளவுக்கு இவங்கள கடகராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் இருக்குதுங்க. ஆனால் கடகராசி நேயர்களே, உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது வெளிநாடு வெளிதேசம் போகிற யோகம் இருக்குது. தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க, முன்னேறி போக போகிறீங்க. ஒரு யாராளுக்கு முன்னாடி கேவலமாக பேசுகிறீங்களோ அவங்க முன்னாடி இங்கே வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமான முறையில் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது. இந்த விசுவாச வருடத்தில் சித்திரை மாதத்தில் மேலே கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொடுத்துருக்கிறார். எனக்கு 2 கிரகங்கள் நீச்சம் பெற்றிருக்கிறாரு, 2 கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறாங்க. இந்த 2 கிரகங்கள் உச்சம் பெற்றதுனாலையும் புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரையும் புதன் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாரு, செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். இந்த 2 கிரகம் நீச்சம் பெற்றதுனால கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுக்க போகிறது இந்த வருஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த உச்சம் பெற்றதுனால 2 கிரகங்கள் உச்சம் பெற்றதில் 2 கிரகங்கள் நிச்சயம் பெற்றதுனால தொழிலே டெவலப் ஆக போகிறீங்க. வெளிநாடு வெளிதேச விஷயத்துக்கு கன்ஃபார்மாக போக போகிறீங்க. போகலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக போவீங்க, தீருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பு யோகம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் படிப்பு சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது. தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் போன வருஷம் படித்த படிப்பு விட இந்த வருஷம் மிக அற்புதமாக படிக்க போகிறாங்க. படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிக சிறப்பாக இருக்குது இந்த வருஷம். அதே மாதிரி படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக யோகம் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்க வெளிநாடு வெளிதேசம் போகிறவங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது இப்போ ஒரு ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க படிப்புக்கு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு ப்ரமோஷன் யோகம் இருக்குது. அதே மாதிரி வச்சு பார்க்கணும், இப்போ வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 2 கிரகம் நீச்சம் பெற்றதுனால 2 கிரகம் உச்சம் பெற்றதுனாலே கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த வருஷம். இடம் மாதிரி நீங்கள் போக போகிறீங்க, ப்ரமோஷன் கிடைக்கும், ஜாப் எதிர்பார்க்கலாம். அந்த ஜாப்னால் ப்ரமோஷனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்குது. காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமாக ப்ரமோஷன் கிடைக்கும், கன்ஃபார்ம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த விசுவாச வருடத்தில் சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்குதுங்க. கண்டிப்பாக சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது இந்த கடகராசி நேயர்களுக்கு. கடந்த 12 வருட காலமாகவே பல வழியான கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க. நீங்கள் யார் கேவலமாக பேசுகிறீங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. பல வழியான முன்னே கேவலமாக பேசியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எல்லாம் கடன் பட்டிருப்பீங்க, எல்லாம் கடன் தீர்க்க போகிறீங்க. வீட்டில் பல வழியான கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. எனக்கு
கடந்த 2 வருஷ காலத்தில் வந்து பலவுடைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டீங்க, பலவுடையான பிரச்சனைகள் பயங்கரமான முறையில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. அதுக்கெல்லாம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கடன் கட்ட போகிறீங்க, கடன்கள் இருக்கிற பிரச்சனை தீர்க்க போகுது, தொழிலில் டெவலப் போக போகிறீங்க, கண்டிப்பாக பெரிய மாற்றம் கிடைக்குது உங்களுக்கு. நீங்கள் பார்த்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லா பிரச்சனையும் சாதிக்கல. நீங்கள் என்னென்னு கேளுங்க. கடன் முழுமையாக கட்டிடுவீங்க. ஒரு வீடு வாசல் கட்டுவீங்க. வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம். எனக்கு வீடு கட்டலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ 2 வருஷ காலத்துலேருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் வீடு கட்டலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் வீடு கட்டியே தருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இடம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் வாங்கிடுவீங்க, வீடு கட்டிடுவீங்க, இடம் வாங்கிடுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கிறீங்க. இந்த கடகராசி நேயர்களே கண்டிப்பாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கடந்த 2.5 வருஷமாக இருந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த 2 வருஷம் 2027க்குள்ளே அனைத்து விஷயத்துலையும் இங்கே சாதிக்கல. நீங்கள் என்னன்னு கேளுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. 3/6/2027க்குள்ளே அனைத்து பிரச்சனை தீர்த்துடுவீங்க. சந்தோஷமாக வாழ போகிறீங்க, தைரியமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் கொடி கட்டி வாழ்கிற அளவுக்கு யோகம் இருக்குது உங்களுக்கு இந்த வருஷம். கண்டிப்பாக அது நடக்குதே தீரும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க. நீங்கள் அந்த கஷ்டப்பட்ட பலன்கள் இந்த வருஷம் நீங்கள் வரப்போகுது. அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. கடகராசி நேயர்களுக்கு வந்து மிக அற்புதமான முறையில் நல்லது நடக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் அமையாதவங்களுக்கு திருமண யோகம் அமையும். கல்யாண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு 2 கிரகங்களும் நீச்சம் பெற்று 2 கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறது. செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாரு, சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க, சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க, புதன் பகவானும் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக திருமண யோகம் பலன்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி சூரிய பகவான் தனகாரகனாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடி வரும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சுபஸ்தானத்தில் இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்மாக திருமண யோகம் தடையில்லாமல் கைகூடி வரும். இந்த வருஷம் திருமண தடை நீங்கி கல்யாணம் பண்ண போகிறீங்க. எனக்கு அந்தளவு உங்களுக்கு ஒரு மாற்றம் இந்த வருஷம் இருக்குதுங்க. அந்தளவுக்கு யோகம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்திர பாக்கியம் பலன்கள் கிடைக்குமா எனக்கா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் புத்திர பாக்கிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புத்திர பாக்கிய செல்வங்கள் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக புத்திர பாக்கிய செல்வங்கள் உங்களுக்கு முழுமையான முறையில் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நீச்சம் பெற்றிருக்கிற செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றதுனாலே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக புத்திர பாக்கிய செல்வங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு உங்களுக்கு வந்து சிப்பக்கு இது வந்து பார்க்குறீங்கன்னாக்கா புத்திர புத்திர பரிகாரம். இந்த புத்திர பரிகாரம்னால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யோகம் இருக்குது இந்த வருஷம். கண்டிப்பாக எனக்கு 2 கிரகங்கள் நீச்சம் பெற்றதுன்னு 2 கிரகம் உச்சம் பெற்றதுனாலேயே சுபகுருவாக இருக்கிற குரு பகவான் சுபகுருவாக இருக்கிறதுனாலேயே சூரியன் தனகாரனாக இருக்கிறதுனால வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பரிகாரம் கண்டிப்பாக இந்த புத்திர பரிகாரத்தில் இந்த வருஷம் விஸ்வாச வருடத்தில் கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வருஷம் புத்திர செல்வங்கள் முழுமையான முறையில் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. புத்திர பலன்கள் முழுமையான முறையில் பெற போகிறீங்க. இதுக்கு வந்து புத்திர பரிகாரம் ஒன்று இருக்குதுங்க. அந்த பரிகாரம்ன்றது சொல்கிறேன் என்ன அப்படின்னு வந்து கேட்டினாக்கா முன்னோர்கள் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முன்னோர்கள் தெய்வ பரிகாரம் கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் பெருகும். அடுத்து முன்னோர்கள் தெய்வம் இப்போ நான் வந்து செத்தவங்களோட தெய்வத்தை நீங்கள் வழிகிட்டு வாங்க. அது அப்பா இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் சரி, இன்னும் அண்ணன் தங்கச்சி அக்கா இந்த மாதிரி யாரோ இருந்தவங்க உங்களோட செத்தவங்க உங்களோட குடும்பத்தில் இருந்தவங்க இந்த கடகராசி நேயர்களுக்கு செத்தவங்களோட தெய்வத்தை முன்னோர்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. நீங்கள் அடுத்த லெவலில் நீங்கள் வாழ்ந்து காட்டே தருவீங்க. எனக்கா அந்தளவுக்கு இந்த புத்திர செல்வங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கேவலப்பட்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பெருங்கள் பலன்கள் பெற போகிறீங்க. நல்லது நடக்குது இந்த வருஷம். கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது. அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்து வகையில் பிரச்சனை இருந்திருக்கணும். கண்டிப்பாக இருந்திருக்கும்.
அது இல்லைன்னு சொல்கிறது வாய்ப்பே இல்லை. எனக்கு பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பல வகையான கஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதில் கோர்ட்டு கச்சேரி பஞ்சாயத்து போயிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சொந்த பந்தத்துக்குள்ளே தேவையில்லாத மனச்சங்கடம் மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடந்த 2.5 வருஷமாக வந்து நீங்கள் பட்டுட்டு இருப்பீங்க. அதிலெல்லாம் நீங்கள் விடுபட போகிறீங்க. அந்த பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது. பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை தீரப்போகுது. அந்த பூர்வீக சொத்து வந்து உங்களுக்கு சேரப்போகுது. இது தாய் வகையில் இருந்தாலும் சரி, மனைவி வகையில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட வகையிலே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துச்சு பக்கம் தாத்தா பாட்ட வகையில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகள் இந்த வருஷம் உங்களுக்கு தீரப்போகுது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகி கண்டிப்பாக அந்த சொத்து உங்களுக்கு சேரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு சொத்தில் இருக்க பிரச்சனை தீர்ந்து நல்லது நடக்குது. அந்தளவுக்கு உங்களுக்கும் நல்லது நடக்குதுங்க. அந்த கடகராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. அடுத்து வந்துச்சு பார்க்கணுன்னா கால பைரவரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. கால பைரவரை அஷ்டமி நவமி நாளில் போய் கால பைரவரை போய் வணங்கிட்டு வந்தால் உங்களுக்கு 4 காரியங்கள் மெயினாக நடக்கும். தொழிலில் டெவலப் ஆக போகிறீங்க. தொழிலில் டெவலப் ஆகிறீங்க. திருமண யோகம் அமையாதவங்களுக்கு திருமண யோகம் அமையும். புத்திர செல்வங்கள் பெருகும். அடுத்தது வந்துச்சு பார்க்க தொழிலில் டெவலப் ஆகுவீங்க. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீரும். அதே மாதிரிங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும். கண்டிப்பாக கொடுத்துருக்குங்க. எனக்கு இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே மனச்சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஆனால் அதிலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மே மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு நல்லது நடக்கும். எனக்கு இந்த வருஷம் மாப்பட்டது நீங்கள் சேர்ந்து வாழ போன யோகம் உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு யோகம் இருக்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி கடகராசி நேயர்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் ஆடம்பர செல்வாக்கு நீங்கள் தேர போகிறீங்க. வண்டி வாகனத்தால் டெவலப் ஆக போகிறீங்க. ஒரு நகை சேர்க்க போகிறீங்க. பொருள் ஆடம்பர செல்வாக்கு நீங்கள் சேர்க்க போகிறீங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் வந்து வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்பு இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இன்றைக்கி சாதிக்க போக வேண்டிய நேரங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். அந்தளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை உங்களுக்கு. அந்தளவுக்கு உங்களுக்கு முழுமையான பலன்கள் இந்த வருஷம் கொடுத்துருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் பயிற்சியாக போகிறாருங்க. ராகு கேது பகவானும் பயிற்சியாக போகிறாங்க. அந்த பதிவு நான் போடுறேங்க. அடுத்தடுத்த பதிவு போடுறேங்க. மாதம் கண்டிப்பாக போட்டு தருவேன். உங்களுக்கு மாதத்துக்கு தமிழ் மாதத்தில் இப்போ இருக்குது, இங்கிலீஷ் மாதத்தில் இப்போ இருக்குதுன்னு சொல்லி ஒரு பதிவு உங்களுக்கு நான் மீண்டும் போடுறேன். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு ஒரு அடுத்தடுத்த பதிவு நான் போடுறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.